ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாள் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தருடைய கரத்திலே நாம் வந்து இந்த விசேஷித்த நாளை தேவ சமூகத்திலே நாம் ஆராதிக்க, தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ள, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அந்த நித்திய தேவனை, மகிமையின் தேவனை, அன்பு நிறைந்தவரை, இரக்கமுள்ளவரை ஒரு நிமிஷம் கர்த்தருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி நாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபத்திலே கடந்து செல்லலாம். நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், நீர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம், நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். உடைய இரக்கம் மட்டும் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு பலனை கொடுத்திருக்காய், சுகத்தை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட எங்களுக்கு பலன் கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். எங்களை காண்பவரே ஸ்தோத்திரம், எங்களை காப்பவரே ஸ்தோத்திரம், எங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்தவரே ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்தவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உடைய கிருபைக்காய் நன்றி, உடைய இரக்கத்திற்காய், உடைய அன்பு தயவுக்காய் நன்றி செலுத்தி, தேவ தயவும் தேவ கிருபையும் தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். இந்த நல்ல நாளிலே உடைய கரத்திலே இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே தொடர்ந்து உடைய பிள்ளைகளாய் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால், அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பி வார்த்தை என்னும் மன்னாவை புசிக்கத்தக்க, பரிசுத்த ஆவியிலே கலிகூர்ந்து உம்மை மகிமைப்படுத்தத்தக்க தேவ இரக்கம் உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். பாடல்களிலே உற்சாகமாய் பாடு, ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று சொன்னார். ஆவியிலே மகிழ்ந்து கலிகூறி பாடத்தக்க, கைத்தாளத்தோடும் எக்காலத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் பாடுவேன் என்று சொன்னார். நாங்கள் கைத்தாளத்தோடும் எக்காலத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் பாட உன்னத தேவனை மகிமைப்படுத்த தேவ இரக்கம் கிடைக்கட்டும். நிறைய மகிமைப்படும் பொறுப்படுத்தும். துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும். வந்துள்ள ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். வர தடைப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். கர்த்தர் தடைகளை எடுத்து போட்டு ஒரு கூட்டம் ஜனங்கள் விடுதலையோடு ஆராதிக்க, உண்மையோடு உத்தமமான இருதயத்தோடு ஆராதிக்க தேவ கிருபையைத்தான் தொடர்ந்து உடைய தயவை தர வேண்டுமா இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் பாட்டு புத்தகத்திலே 92வது பாடல், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படும். ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழ் நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாடவே. பாரில் எனக்கு
தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். கால்களை கழுவினவர், செந்நிழலின் கால்களை கழுவினவர், செந்நிழலின் கழுவிடுமே. வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாடவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாடவே. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூய நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரோனி பாவனை நீக்கின, பாவியன் பாவ நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. அதில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாடவே. அதில் எனக்கு வேறென்ன வேண்டும், புகழ் பாடவே. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். என்றவரே, பரிவாக என்னை சேகம்பாரும் பரலோகமிடமும் என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம்பாரும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாடவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள புகழ் பாடவே. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். யாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஆமென். தேவன் நமக்கு மகத்தான காரியங்களை செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த மாதத்திலே இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய கரத்திலே வர தேவன் நமக்கு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். தேவ தயவு மட்டும் நம்மை வழிநடத்தினது. தேவ கிருபை நம்மோடு இருப்பதற்காக நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து, மகன் ஜோசப் தேவனை மட்டும் வழிநடத்தி இந்த மாதத்திலே 17 நாட்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தினவர். இந்த 18ஆம் நாள் வாரத்தின் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமை நாளிலே தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்க, தொழுது கொள்ள, அவரை மகிமைப்படுத்த, அவரை ஆராதிக்க, அவர் சமூகத்திலே நம்மை முழுவதுமாய் தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மகிமையான தேவனுக்கு, மகத்துவமான தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாய் முதலாவது தேவ சமூகத்திலே கர்த்தரை கடந்த
நாட்கள் முழுவதும் இந்த புது வருஷத்திலே இந்த 18 நாட்கள் நம்மோடு கூட இருந்த தேவனுக்கு நன்றி சொல். இந்த ஆராதனையை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க, இன்னும் உற்சாகத்தோடு உண்மையோடு வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், உண்மையாய் உத்தமமாய் இருதயத்தோடு தேவனுக்கென்று சாட்சியுள்ளவர்களாய் வாழ தேவன் நமக்கு தொடர்ந்து இரக்கம் பாராட்டும்படியாய் மகன் ஜான் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா. சமூகம் முன்பாக சென்று எல்லாத்தையும் நன்றி ஐயா, நன்றி அனுதின தேவையும் சந்தி மாண்டாரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருக்கும் இந்த வித பாதத்துக்குள்ள மாண்டாரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் தரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமா இந்த ஆராதனை காமிச்சிருக்கிற ஆண்டவரே. இந்த ஆராதனை தடைகள் மூலம் எல்லாரும் வந்து சமூகத்தில் வந்து சேரும் ஆண்டவரே. அவன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் புதிய ஆத்மாவில் காமிச்சிருக்கிற ஆண்டவரே. அவன் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அந்த சுவிசேஷம் சென்றடையணும் ஆண்டவரே. நீரின் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. நடக்கின்ற எல்லா ஆராதனை கூட்டங்களுக்கும் ஜெயிக்கிற ஆண்டவரே. எல்லா ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் சிறு பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் ஜெயிக்கிற ஆண்டவரே. அவன் ஸ்தோத்திரம் அவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவன் வேதாளுக்கும் முதியவர்களுக்கும் ஜெயிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்திற்கு பாராட்டின் தயவுக்காய் நன்றி, மட்டும் காத்திருக்காய் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. நிறைய மகிமைப்படும். ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேடிய நாளி கோடிய வரும் தினமும் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. கஷ்டத்தை உத்தரித்து பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைக்க கண்டு மணி மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இன்னும் நீனிய கருணை நிலைவரமுண்டு மிக துதியும் மன்னனே. தேனினி மகிழும் காலையில் பணிக்கும் மாயமாய் உலகம் என்னும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்ப கருத்தாணி மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் மதுரமாமே.
இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமானது. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய நாமம் அது தேனை காட்டிலும் இனிமையான நாமம் அது. அது இந்த உலகினிலே, காசினிலே அது நேசத்தை கொண்டு வந்தது, நம்முடைய கஷ்டத்தை எடுத்து போட்டது, நம்முடைய அந்த பாவம் என்கிற கசடை அது அறுத்து போட்டது. நம்ம ஒவ்வொருடைய சாபத்தை அவருடைய இரத்தத்தினாலே சிலுவையிலே அவர் தொலைத்தார். அதை நாம் கண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அருமையான பாடல். பாவியாகி நம்மை மீட்க அவருடைய உயிரையே தந்து கொடுத்தவர். அது மட்டுமல்ல, அவருடைய கருணை இன்றைக்கும் உண்டு, அதை நீ நினைத்து தினம் துதி என் மனமே என்பது ஒரு அருமையான ஒரு பாடல். அது இந்த உலகமானது எப்படி காலையிலே பனி பெய்கிறதோ, பிறகு அங்கே வெயில் வந்தவுடன் அது மாயமாய் மறைந்துவிடும். அதே போல் இந்த உலகத்தின் மாயைகள், உலகத்தின் காணப்படுகிற அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள், அசுத்தங்கள், இச்சைகள் அது மாயமாய் போகும். கர்த்தர் ஒருவர் மட்டுமே நிச்சயமானவர். அதை உன்னுடைய மனதிலே நினைத்து அவரை முழு இருதயத்தோடு நண்பு என்பது ஒரு அழகான வரியாக இருக்கிறது. அவர் நம்முடைய துன்பத்திலும் இன்பத்திலும் நல்ல துணையான நேசர். அவரை நாம் அன்போடு அவரிடத்திலே வந்தால் அவர் நம்மை அணைத்து கொள்ள அவர் ஆசையோடு நம்மை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய மனதிலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, அவருடைய நாமமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் வானத்திலும் பூமியிலும் பூலோகத்தாரும் மேலோகத்தார் அது புகழ்ந்து போற்றுகிற நாமம். அந்த நாமத்தை பூண்டு கொண்டால் என்றால் அதை அணிந்து கொள்வது, ஞானஸ்நானத்தின் மூலமாய் தரித்து கொள்வது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் ஞானஸ்நானம் எடுத்து அதை அணிந்து கொள்ளும் பொழுது அதன் மூலமாக அந்த பரலோகம் என்கிற அந்த பொன்னகர் வாழ்விலே நாம் செல்வதற்கு, புகுவதற்கு நம்முடைய மனம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது அது நம்மை இன்னும் அதிகமாய் தேவனிடத்திலே கூட்டி சேர்க்கிறதா இருக்குது என்கிற ஒரு அருமையான பாடலை மிக அழகாக பாடியிருக்கிறார் தேவ மனுஷன் அவர். அந்த பாடலை பாட தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்காய் நன்றி சொல்லி நாம் எழுந்து நின்று நம்மளை யாராவது ஒருவர் கர்த்தருடைய கரத்திலே தேவன் மட்டுமாய் அநேக நன்மைகளை செய்திருக்கார் நன்றி சொல்லி, கடந்த நாட்கள் முழுவதும் காத்தவருக்கு நன்றி சொல்லி நம்மளை யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இங்கே 2 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவே ராஜா, எங்கள் நடுவே நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் பாடுகிற பாடல்களையும் தியானிக்கிற வசனங்களையும் நீர் ஆசீர்வதிங்க தாப்பா. ஆண்டவரே, நாங்கள் உற்சாகத்தோட பரிசுத்தத்தக்க கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜா. இந்த வேளையிலே கூட தாப்பனே ராஜா, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜா. என் தேவன் என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று ஒவ்வொருவரும் சாட்சியாக இருக்கத்தக்க கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜா சப்பா. ஒவ்வொருவரும் மனம் திரும்பி தாப்பனே ராஜா சப்பா உண்மையான தெய்வமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜா சப்பா. சோத்திரிக்கிறோம் 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 அப்பா. இன்று நடக்கிற இந்த ஆராதனையில கூட தாப்பனே ராஜா சப்பா எங்களுடைய ஒவ்வொருவரின் பாவங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் தாப்பனே ராஜா சப்பா. எங்களுடைய மீறல்களை நீர் எடுத்து போடுங்க தாப்பனே ராஜா சப்பா. ஆண்டவரே ராஜா சப்பா, உங்கள் இன்னும் அன்பு கூறத்தக்க கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜா சப்பா. ஆண்டவரே, நாங்கள் வாஞ்சியோடு உண்மை தேடத்தக்க ஆண்டவரே ராஜா நீர் கிருபை செய்யுங்க தாப்பனே ராஜா சப்பா. சோத்திரிக்கிறோம் 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 அப்பா. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற தெய்வம் போல் தாப்பனே ராஜா இன்று இந்த மக்களின் நீர் வழிநடத்தி செல்லத்தக்க கிருபை பாராட்ட ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜா. சோத்திரிக்கிறோம் 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 அப்பா. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரையும் பலத்த கருத்தினால் ஒப்படைக்கிறோம் தாப்பனே ராஜா சப்பா.
ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் நாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமை உடைய அன்பு தயவு இருக்க இரக்கத்திற்காய் எங்கள் மேல் அன்பு செலுத்தினக்காய் ஸ்தோத்திரம். எங்களை அரவணைத்திருக்காய், இரக்கம் பாராட்டினக்காய் நன்றி, கிருபை செய்ததற்காய் நன்றி. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொரு மேலே இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வல்லமை எங்களுக்குள்ளாய் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய ஆண்டவரே மாறாத தயவு, அந்த கிருபை, அந்த பெலன் ஆண்டவரே, அந்த ஆண்டவரே மகிமை ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீரே துதிக்கு பார்க்க, நீ துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறது. நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், சோதரிக்கப்படத்தக்கவர், நீர் போற்றப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர். நீர் எங்களுக்கு புண்ணியம் செய்கிற தேவனம், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவனம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் நன்மை செய்கிறீர். ஒரே உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்திற்காய் மாறாத தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்து. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோ அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாம். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோ ஆராதி, முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. ஆமென். நம்முடைய தேவன் அவர் யெகோவா நிஷியாய் இருக்கிறார். ஆமென். யெகோவா நிஷி என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுக்குள் இருக்கும் கர்த்தர் என்று உபாகமம் 7:21 அவரை சொல்லும் பொழுது அது யெகோவா கேரேப் என்று பெயர். ஆதியாகமம் 3:21 அவர் அங்கே அவர்களுக்கு ஆடை உடுத்தி கொடுத்தார். அதற்கு யெகோவா லாபாஷ் என்று பெயர். நமக்கு பரிசுத்த ஆடையை உடுத்தி கொடுக்கிற தேவன் அவர் யெகோவா லாபாஷ் என்று பெயர். அவர் நம்மை உண்டாக்கின தேவன், அவர் நம்மை சிருஷ்டித்த தேவன். அவர் யெகோவா ஆஷா என்று பெயர். நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாத்து நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் அவர். 1 சாமுவேல் 7:12 சொல்லப்பட்டிருக்கிறது, உதவி செய்யும் கர்த்தர் என்று. அதற்கு யெகோவா ஆஷார் என்று பெயர். இப்படியாக வேதத்திலே அவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. உன்னதமான கர்த்தர் யெகோவா எலியோன். இன்னும் அவர் எக்காலம் சத்தத்தோடு வருகிறது. அவர் யெகோவா ஏலோஷீம், யெகோவா பாகாஷ்
எதிர்படும் கர்த்தர் என்று, எபிரேயன் கர்த்தர் யெகோவா இப்ரி என்றும், அவர் யெகோவா காதாப் எழுதும் கர்த்தர் என்றும், அவர் யெகோவா சிம்ராத் என் கீதமான கர்த்தர் என்று பெயர். அவர் நமக்கு கீதமானவர். யெகோவா ஷிம்ராத் என்றால் என் கீதமான கர்த்தர் என்று யாத்திராகமம் 15:2 சொல்லப்படும். ஐஸ்வர்யமடைய பண்ணுகிற கர்த்தர் அவர் யெகோவா ஆஷார் என்று பெயர். இப்படியாக தேவனுக்கு அநேக பெயர் உண்டு. அவர் நம் மத்தியில் உலாவுகிற தேவனாய் யெகோவா ஹாலாக்காக இருக்கிறார். ஆதியாகமம் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஏதேன் தோட்டத்தில் அவர் உலாவின தேவன். அவர் யெகோவா ஹாலாக்காக உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். அவர் உத்தமனாகிய கர்த்தர். அவர் யெகோவா யாஷார் என்று பெயர். யெகோவா யாஷார் என்றால் உத்தமமாகிய கர்த்தர். இப்படி வேதத்திலே அங்கே யெகோவா என்கிற பெயரிலே அவருக்கு அநேக பட்ட பெயர்கள் இருக்கு. அதை நாம் தமிழிலே மொழிபெயர்க்கும் பொழுது உன்னதமானவர், நமக்காய் விரித்தவர், நமக்கு உதவி செய்கிறவர், நமக்கு உள்ளே இருக்கிறவர், நம்முடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், இப்படி கீதமான கர்த்தர், பெலனாகிய கர்த்தர், இப்படி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எபிரேய பாஷையிலே இப்படியாக சொல்லுகிறார்கள். அந்த தேவன் அவர் எபிரேயருக்கு மட்டுமல்ல, சர்வ சிருஷ்டிக்கும் தேவன் அவர். எபிரேய பிள்ளைகளை நேசித்த தேவன் அவர். எபிரேய பிள்ளைகள் தேவனுக்காய் வைராக்கியமாய் நின்றார்கள். தேவனுக்காக உண்மையாய் நின்றார்கள், உத்தமமாய் நின்றார்கள். தேவனுக்கு பிரியமானதை அவர்கள் செய்தார்கள். நாம் இன்றைக்கும் அதை செய்ய தேவன் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். அவரை நாம் ஒவ்வொரு நாளும் அன்பு கூர்ந்து அவரை அரவணைக்கிற தேவன் அவர். நாம் அன்பு கூறுகிற பொழுது நம்மை அரவணைக்கிற தேவன் அவர். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு பாடலை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சி நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சி நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே நீதி வல்லவரே வல்லவர் என்றும் தொழுதிடுவோம். வல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சி
நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமாண்டவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவர், உன்னதமானவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற உன்னதமான பரிசுத்தமுள்ள தேவன் எங்களுக்கு போதுமானவராய் எங்களை பலப்படுத்தும். எங்களை உடைய இரத்தத்திலே கழுவி பலனை சுகத்தை கொடுத்து எங்களை உடைய சமூகத்திலே வந்து நிற்கத்தக்கதாய் மோடு கூட உன்னதங்களிலே உட்காரத்தக்கதா ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியிலே எல்லா காரியங்களுக்கு ஜெயங்கொள்ளும் எல்லா அழிந்து போகிற அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல், அநியாயங்கள், அசுத்தங்கள், அருவறுப்புகளிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெயித்து மோடு கூட உன்னதத்திலே உட்காரம் இந்த பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆலோசனை, பலத்தை, ஞானத்தை, புத்தியை, பரிசுத்தத்தை தருகிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய இரக்கத்தை நினைத்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபை பாரா உடைய கிருபை எங்களுக்கு கிடைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்தும். தொடர்ந்து உடைய இரக்கம் எங்களுடைய பிள்ளைகளாய் எங்கள் மேல் கிடைக்கட்டும். தொடர்ந்து உடைய ஆசீர்வாதம் வழிநடத்தல் வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. நாம் நின்ற வண்ணமாக இந்த நாளுக்கென்று வாசிக்க வேண்டிய சங்கீத புத்தகத்தை வாசித்து தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். சங்கீத புத்தகத்தும் 82வது சங்கீதம், சங்கீத புத்தகம் 82, Psalm 82, 82ஆம் சங்கீதம் ஆசாபின் சங்கீதம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம், சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறீர்கள், அந்தகாரத்திலே நடக்கிறீர்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போய் தேவனே பூமிக்கு நியாயத்திற்கு நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பார். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாளுக்கென்று வாசித்து தியானிக்க வேண்டிய வேத பகுதி நாம் நீண்ட வண்ணமாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், பதினைந்து முதல் 21 வரை வாசிக்கலாம், 23 வரை வாசிக்கலாம். ஒருவரும் மற்றொருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது. ஆவியை அவைக்கு போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றிகள் எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆகிய ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். வாசித்த வார்த்தைகளுக்காய் நாம் ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிக்கலாம்.
எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த அருமையான நாளிலே தகப்பனே, நீர் வார்த்தையான தேவன். உம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே எப்படி உமக்காக வாழ வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீர் கொடுத்திருக்கிறீர், அந்த வாழ்க்கையின் முழு அர்த்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ள